இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து செரி பிளாசம் ஃபெஸ்டிவல். இந்த வீக் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் நடக்குது. இங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. செரி பிளாசம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா பஞ்சு போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் இங்கே வந்து செரி பிளாசம் சொல்லுவாங்க. இந்த ட்ரீஸ் வந்து இங்கே பூர்வீகம் கிடையாதுங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜப்பான்ல இருந்து வரும். இப்போ நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா சக்குரா சீசன் சொல்லுவாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லும் அந்த ஒரு டோக்கியோலாம் போனீங்கன்னா ஃபுல்லும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். செடி பூ பூத்துருக்கும், பிங்க்கு வெள்ளை அப்படின்ட்டு இருக்கும். அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த மரம் வந்து அங்கிருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 அப்போ வந்து ஜப்பான்ல இருந்து இங்கே வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? ஒரு 3000 மரம் ஏதோ கொடுத்தாங்க போல் இருக்குது. அப்போ கொண்டு வந்து நட்டி வளர்த்து வச்சதாங்க இது. இந்த ஏரியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பீக் சீசன். பீக் ஆயிடுச்சுங்க. செர்ரி வந்து ஃபுல்லும் பீக் ஆயிடுச்சு. இந்த வாரம் தான் இருக்கும். இப்போவே வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அடுத்த வாரம் வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த வாரம் அப்படிங்கும்போது இங்கே சுத்தமாக இருக்காது போல் இருக்கு. ஸோ பேக் டு த ஹிஸ்ட்ரி. எப்படி இங்கே வந்து இது 1912ன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பான்லேருந்து ஒருத்தருக்கு வந்து இந்த ஐடியா வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. இங்கே டிசி இருக்கிற வெதருக்கு வந்து அந்த செர்ரி வந்து நல்லா வளரும் அப்படின்ட்டு. அப்படி பிளான் பண்ணி தான் அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க. அது யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1912 தான் அங்கிருந்து ஏதோ எஃபோர்ட் போட்டு அங்கிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டினாங்க. இப்போ இது வந்து இருக்கிறது வந்து என்ன டைடல் பேசின் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த வாஷிங்டன் டிசி மான்யூமெண்ட் இருக்கிற இடம், அதை சுற்றி வந்து இங்கே டைடல் பேசின் ஒரு சின்ன லேக் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இந்த மரம் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பீக்காக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த வாரம் தான் பீக்கு. அதை விட்டா வந்து எல்லாம் விழுந்துரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் லைன் நிற்கிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு தெரியலையே. ஓகே, இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குது. அதனால இவ்வளோ பெரிய லைனு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படிதான் இருக்குங்க. எல்லா கூட்டம்லாம் இங்கே கூட்டம் எல்லாமே வந்து ஐயோ விழுந்துட்டனே. பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் வந்து லைன் நின்றுருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. டிசைன் டிசைனாக இது பண்ணுவாங்க. நம்ம சுதாகர் கோபி சொல்ற மாதிரி எங்கடா போறீங்க எல்லாம் எங்கடா போறீங்க அப்படிங்கிற மூமெண்ட்ல தான் இருக்குது. எல்லாம் இங்க எங்கேயோ போறாங்க. இங்க பாருங்க நம்ம அக்கா ஒருத்தவங்க வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு போட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்கறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. இதுல எல்லாம் ஒரே ஒரே டெம்ப்ளேட்ல தான் போட்டோ எடுக்கிறாங்க. ஒன்னா பூவை கையில பிடிச்சிக்கிறாங்க, பூவை வாயில பிடிச்சிக்கிறாங்க. அதுவும் பசங்கன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனா இந்த பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, சொல்லவே வேணாம். கீழே இருக்கிற எல்லா மரத்துல கீழே பாருங்க பூ எதுவும் இருக்காது பாருங்க. எல்லாத்தையும் பறிச்சிருப்பாங்க அப்படியே. ஸோ இதுதாங்க மான்யூமெண்ட். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அங்கே பட்டம்லாம் வந்து மாட்டிட்டு இருக்கோம். நேற்று வந்து கைட் ஃபெஸ்டிவல். அதுக்கு வந்து நிறைய பேர் கைட்ஸ் விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பேசின் ஃபுல்லும் இப்படியே நடக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே நடந்து போவாங்க. கொஞ்சம் தூரம் போனால் அங்கே டைடல் பேசின் வரும். அந்த டைடல் பேசினில் அடே இங்கே பாடுறா பறவையெல்லாம் வச்சுருக்காங்க. மக்காவு பறவை வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்ல இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறையா பொண்ணுங்க வர்றாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஐயோ தூக்கிட்டு போயிடுவோமா? தூக்கிட்டு போயிடுவோமா? அங்கே பார்த்தீங்களா ஒரு அக்கா வந்து சொல்கிறாங்க ஓமை காட் அப்படிங்கிறாங்க. பறவையே பார்த்தது இல்லை போல் இருக்குது வாழ்க்கையில். அதனால ஓமை காட் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக இருக்காங்கப்பா. வாழ்க்கையில எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. செமையா இருக்குதுங்க. நானும் ஏதோ சரி நானும் ஒரு 3 வருஷமா இங்கே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வர்றதுக்கு ஒரு காரணம் கிடைக்கவில்லை. இந்த வருஷம் ஒரு நல்ல ரீசன். வெதர் நல்லா இருந்துச்சு.
நமக்கும் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது வெளியில் வர்றதுக்கு. அதனால் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, பூ காணாமல் போயிடுச்சுங்களே. ஓ, அங்கே இருக்குது இன்னும். அங்கே பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதுதாங்க மான்யூமெண்ட். டிசிக்கு வந்தாவே இது ஒன்று சொல்லுவாங்க, பெரிய மான்யூமெண்ட் அப்படிம்பாங்க. இது என்ன இருக்குதுன்னு எனக்கும் புரியல. உள்ளே போனால் கல்லுலேயே வச்சு மேலே கட்டுறானுங்க. ஒரு லிஃப்ட் மட்டும் மேலே எங்கேயும் போயிட்டு வரும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு ஓட்டை இருக்கும், அதில் எட்டி பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் இது இன்னும் க்ளோஸ்அப்பில் வேணும்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படம் பாருங்கள். அதில் வந்து இந்த மான்யூமெண்ட்டை காட்டியிருப்பாங்க. ஒரு நல்ல இடம், அதாவது பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சம்மர் டைமில், ஸ்ப்ரிங் டைம்லலாம் வந்து ஒரு நல்ல ஸ்பாட் தான். வந்து அப்படியே எல்லோரும் வந்து இங்கே பிக்னிக் பண்ணிட்டுருப்பாங்க. செம கூட்டம். அதாவது நம்ம ஊருக்காரங்க தான் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா உள்ளூர்காரங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அப்படியே போனோம்னா அங்கே டைடல் பேசனுங்க. ஆமாம் பாருங்க, இத்தனை பேர் வர்றாங்க. இத்தனை பேரை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த குளிர் காலத்தில் எப்படி வந்து சுவிட்சா அடக்குவாங்கன்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன், இந்த மாதிரி அங்கங்கே பார்ட்டி பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பார்ட்டி பாக்ஸில் போயிட்டு எல்லாம் முடிச்சுக்குவாங்க. ஆனால் ஹைஜீன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சொல்லுவாங்க நம்ம ஊரில் தான் ஹைஜீன் இல்லைன்ட்டு. இங்கே வந்து இந்த பார்ட்டி பாக்ஸ் பண்ணி உள்ளே போகவே மாட்டீங்க. இங்கே பார்த்தீங்களா எத்தனை பேர், எங்கடா போகிறீங்க எல்லாம், எங்கடா போகிறீங்க, இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க, இப்போ வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. இத்தனை பேர், இத்தனை பேர். சிக்னல்ல வெயிட் பண்றோம். இவனுங்க வேற ரூல்ஸ்னா ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்றாங்க. ஃபுல்லாக இங்கே தான் வர்றாங்க. ஓ போ, யாருப்பா, யாருமா அது? அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா? நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா? ஸோ இங்க பாருங்க, இப்படிதான் இப்படிதாங்க. அடாடே, இந்த பக்கம் நம்ம வரலையே நேத்து. ஓகேங்க, இதுதாங்க நான் சொன்ன டைடல் பேசன். இந்த டைடல் பேசன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு. இப்போ அப்படியே நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அப்படியே வந்தோம்னா அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்க இதில் ஒருத்தர் வர ஓடுறாரு இந்த கூட்டத்தில். உங்கள் ஆர்வத்துக்கு அளவே இல்லையாப்பா. பாருங்க அப்படியே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இந்த பூவெல்லாம். ஏதாவது செர்ரி பிளாசம் சொல்றாங்க, ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யாருமே வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வின்டர் முடிச்சுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டைடல் பேசன். இந்த டைடல் பேசனு உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இருந்து இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெஃபர்சன் மெமோரியல் ஹால் அப்படிம்பாங்க. இப்போ இது வந்து ஒரு சின்ன லேக். இந்த லேக்கு சுற்றி உங்களுக்கு வந்து சக்குரா அந்த செடி வச்சிருக்காங்க, மரம் வச்சிருக்காங்க.
அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் வந்து நல்லா பூக்குது. ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த பூவெல்லாம் பூத்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப பீக் எல்லாமே 100% ஆயிடுச்சு போல் இருக்குது. இன்னைக்கு வந்து 17 சொன்னாங்க. இப்படி பார்த்தா வந்து 100%ல இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பேசின் ஃபுல்லும் அந்த லேக் சுற்றி அப்படியே அந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லும் இந்த இதுதான் வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாரும் நம்ம ஊருக்காரங்களாம் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. எல்லாம் இங்கே அதுதான் ஸ்பெஷலிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் நல்லா டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக வந்து போட்டிருப்பாங்க. இந்த குளிர்லேயே வந்து நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வீடியோவுக்கு மட்டும் ஜாக்கெட்டை கழட்டிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு திரும்ப ஜாக்கெட்டை போட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் எங்களுக்கு தான் தெரியும், இங்கே இருக்கிறவங்க தான் தெரியும் அதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால ரீல்ஸை பார்த்து யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க பாஸ். சரி, நம்ம வந்து இந்த பக்கம் போவோம். அங்கே பாருங்க நம்ம ஊருக்காரங்களா அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்கன்னா எங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே இடம் கிடைக்காது, எப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏய் இந்த ஒரு மரம் தாங்க பிங்கா இருக்கிறதுனால நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சுத்தி இங்க தான் நிக்கிறாங்க. பிங்கா இருக்குது. இவர் என்ன பண்றான்னு தெரியல, இப்படி எடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த போட்டோவை. நம்மள அடிக்காம இருந்தா சரிங்க. அப்படியே நடக்கிறோம், அப்படியே நடக்கிறோம். இப்போ எல்லாம் இது ஒரு வசதியான இதாகுது. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரக் வச்சுட்டு. ஓகே, இது செம்ம வியூ பாயிண்ட் போல் இருக்குது. இங்கே வந்து என்ன தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோவில் ஒன்றுமே தெரியாது. பாருங்க, இதுதாங்க அந்த லேக்கு. அப்படியே வந்து இந்த ரொமான்டிக் கபிள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து இந்த இது பேர் என்னங்க, பெடல் போட்டு பெடல் போட்டில் அப்படியே வர்றாங்க. ஆனால் பயந்துட்டு உள்ள உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது இவங்க. ரொமான்டிக்காக இருக்கும்னு பார்த்தா ரொமான்டிக்காக இல்லை போல் இருக்குது. ரொம்ப அட்வென்ச்சரஸ் ரைடாக போயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குதுங்க. டிசி சிட்டிலேயே ஒரு ஏர்போர்ட் இருக்குது, டொமஸ்டிக் ஏர்போர்ட். இப்போ அந்த ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது அங்கே தான் அந்த ஜெஃபர்சன் மெமோரியலுக்கு பின்னாடி தான் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் லேண்ட் ஆக போகுது. நம்ம இப்படியே கொஞ்சம் தூரம் நடப்போம். நேற்றெல்லாம் வந்து ஃபுல்லும் அந்த சைடு கவர் பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்து இந்த பக்கம் கவர் பண்ணுறோம். அப்படியே போயிட்டுருப்போம். இந்த கூட்டத்தில் வந்து மெதுவாக தான் போகணும். ஓகே, இங்கே ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேங்க, அப்படியே இன்னொரு சைட் ஆஃப் அந்த டைடல் பேசனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது. கூட்டம் பாருங்கள். ஆனால் அடிக்கிற குளிரில் எப்படி தான் இப்படியெல்லாம் லைட் ட்ரெஸ் போட்டு, இப்போ நம்ம அப்போ வந்து அந்த சைடு இருந்தோம், அங்கேருந்து அப்படியே இந்த பிரிட்ஜில் வந்துட்டு இப்போ வந்து இந்த சைடு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நிறையா பூ இருந்துச்சு, ஸோ அதனால் இந்த சைடு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடு கொஞ்சம் தூரம் போவோம். இங்கேயும் நிறையா இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய வம்பிழுப்புமா, எல்லாம் பூவெல்லாம் விழுந்துருச்சு. எல்லாம் இழுத்துழுத்தே இந்த பிள்ளைய தாங்க எல்லாம் இழுத்துழுத்தே பூவை பிடிச்சிடுறாங்க. சூப்பராக வந்துருக்குது பூவெல்லாம். இங்கே வரணும்னு இருந்துச்சு, இந்த வருஷம் தான் வர்ற மாதிரி இருக்குது, வந்தாச்சு. பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து விழுந்துருச்சு, பூவெல்லாம் விழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சாலும் பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க எப்போ இல்லை இழுத்து எல்லாம் பிச்சுட்டாங்க போல் இருக்கு. ஆப்பா, டைட்டானிக் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. என்ன ஸ்பெஷல்னு தெரில. அங்கே ஒருத்தர் வளைச்சி எடுக்கிறாரு. அவர் ஏன் எதுக்கு எடுக்கிறாருன்னு தெரில, என்னத்தை எடுக்கிறாருன்னு தெரில. இந்த பக்கம் வந்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது, காற்றுக்கு வந்து அப்படியே விழுகுது. செமையாக இருக்குதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் காற்று ஜாஸ்தி. இது பாருங்கள், நடக்கிறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இடத்துல நடந்தாவே போதும் போல் இருக்குது. இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். பறக்குதா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அக்கா வந்து பாருங்கள் தலையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காற்றுக்கு அப்படியே வந்து எவ்வளோ அருமையாக காற்று. அதான் எனக்கு தெரிஞ்ச இந்த பூலாம் வந்து இந்த ஒரு 2 நாளில் விழுந்துரும்னு நினைக்கிறேன். தப்புன்னு விழுந்துரும் போட்டிருக்குது. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கூட்டம் இல்லை. ஆனால் ஏன் யாருமே இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறாங்க? இங்கே வியூ நல்லா இருக்குமே. இங்கே யாரும் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையே. சூப்பராக தான் இருக்குது. அப்படியே போனால் அப்படியே அந்த பக்கம் அந்த பேசன் இருக்குது, அது வரைக்கும் அப்படியே சுற்றலாம். ஆனால் நம்ம வந்து நேற்றே கவர் பண்ணதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து லிங்கன் மெமோரியல் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இந்த மெமோரியல். எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, சமீபத்தில் வந்து இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து ஃபேமஸான இடமாயிருச்சு. நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க அந்த மெமோரியலில் போயிட்டு ரீல்ஸை பார்த்து ரீல்ஸை போட்டு அது பெரிய பிரச்சனையாகி அவங்க வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து ஆக்ஷன் எடுத்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. அங்கே பாரு, பூனைக்குட்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பூனைக்குட்டியை பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்களா பூனைக்குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காரு. எல்லாம் அப்படி தான். இங்கே அப்படியே வண்டியில் குழந்தைய இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு ஸ்னாப் ஷாட் போட்டு நான் காட்டுறேன். அப்படியே நான் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்னாப் ஷாட் நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். பேக்ராப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்ப்போம் எப்படி வருது. எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பேசின் ஓரத்தில் பாடி செல்ஃபி எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. இது நல்லா இருக்குது போல் இருக்குது. எல்லாம் இங்கே தான் எடுக்கிறாங்க. நாய்க்குட்டி எல்லாம் போதாமா அதை வேறு கூட்டுங்கிறாங்க. ஒரே ஓதை அந்த நாயை தண்ணியில் போய் வந்துடும். பாருங்க, சூப்பராக இருக்குது. காற்றுக்கு எல்லாம் விழுந்துரும். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சுது. நானே வந்து வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சதுனால பூவெல்லாம் விழுந்துருக்குன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி வரைக்கும் நல்லா தாங்கிட்டு இருக்குது. அப்படியே நடந்து வர்றோம். ஐயோ, இந்த குளிர்லேயும் வந்து அரைகுறையாக துணி போட்டு வராங்களே. சரி விடுங்க, நம்ம இப்படி போகலாம். அப்படியே சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க இப்போ வந்து நம்ம வந்து யாருமே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு தாங்க ரசனை, செம ரசனை. அப்படியே போகிறோம். இது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அப்படியே இங்கே வந்துட்டோம்னா செமையாக இருக்கும். யாரும் தள்ளி விடாமல் இருந்தால் சரி. ஓரத்தில் நின்றுருக்கேன், தண்ணி ஓரத்தில் நின்றுருக்கேன். யாரும் தள்ளி விடாமல் இருந்தால் சரி. நாங்க சரி தான் பார்க்குறேன், எல்லாம் வர்றாங்க. அப்படியே பாருங்கள், ஜெஃபர்சன் மெமோரியல். இதே இந்த சைடு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். யார் எனக்கே டஃப் போட்டுருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஜாக் ரோஸ் இருக்காங்க. ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் எடுத்துருக்காங்க.
ஸோ இதுதாங்க இந்த டைடல் பேசன். அந்த ஃப்ளைட் இறங்குது, தெரிஞ்சுதான் தெரியல. இங்கே வந்து ரொமான்டிக் கப்பல் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே நடப்போமா இந்த ஓரத்தில் யாருமே இல்லைனா இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும். இவர் வந்து நம்ம மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் கொண்டு இருக்குது. இவர் வந்து 4-5 கேமரா வச்சுருக்காரு. அநியாயத்துக்கு ஃபோட்டோ வச்சுருக்காரு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே வர்றோம். தள்ளி விட்ருவா தம்பி, நீச்சல் தெரியாது எனக்கு. இங்கே பாடுறா இங்கே நாய் இவ்வளோ பெரிய பொசு பொசுன்னு இருக்குது. ஓகே, இது வந்து ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்படியே ஒரு எடுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து மெமோரியல் போகணும். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் அங்கே தான் உங்களை காட்டணும் என்னென்ன இருக்குதுன்ட்டு. அந்த செரி பிளாசம் அவ்வளோ கூட்டமாக இருந்த இடத்த விட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அங்கே வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க, அந்த ரிங்கு கொடுப்பாங்கள்ல, பிளான் பண்ணி ஆளை வந்து கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டு அப்புறம் ஒரு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. கண் கலங்கிடுச்சு. நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கணும். இருந்தாலும் அந்த மூமெண்ட் எல்லாம் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் தான். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து வார் மெமோரியலுங்க. இந்த வார் மெமோரியல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லும் வந்து டிசியில் இருக்கும். இப்போ டிசியில் வந்து வந்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த பக்கம் வந்து லிங்கன் மெமோரியல் இருக்கும். இந்த எண்டில் வந்து இந்த பக்கம் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் பில்டிங் இருக்கும். அதுக்கு நடுவில் தாங்க எல்லாம் 2 பக்கம் வந்து இது வச்சுருப்பாங்க, மியூசியம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அப்படியே இந்த வார் மெமோரியல் ஒன்று வந்து கட்டியிருக்காங்க. இந்த வார் மெமோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பில்லராக இருக்கும், அப்படியே இருக்கும். 52 பில்லர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 51 50 ஸ்டேட்டு. ஸோ ஒரு ஸ்டேட்டு வச்சு ஒரு பில்லர் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து இங்கே எதுக்கு இது வார் மெமோரியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து வேர்ல்டு வார் 1 ஹானர் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து அந்த வேர்ல்டு வார் 1 டைமில் இந்த டிசியிலிருந்து ஒரு 25,000 ரெசிடென்ட் வந்து வேர்ல்டு வார் 1ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த பார்ட்டிசிபேஷனில் வந்து ஒரு 500 பேர் வந்து இறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த வார் மெமோரியல். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரு இது வந்து ஒரு ஸ்டேட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பில்லர் வச்சுருக்காங்க. இது வந்து பெசிபிக் பெவிலியன், அது அட்லாண்டிக் பெவிலியன். ஸோ இந்த பக்கம் வந்து பெசிபிக் சீ சைடு, அது வந்து அட்லாண்டிக் சீ சைடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து வார் லிங்கன் மெமோரியல் இருக்கும். ஸோ இது எதுக்கு ஹானர் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா, அந்த வேர்ல்டு வார் 1 அப்போ வந்து டிசியிலேருந்து ஒரு 25,000 பேர் வந்து வேர்ல்டு வார் 1ல வந்து சர்வ் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு 500 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த வார் மெமோரியல் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து இங்கே ஸ்பெஷல். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு நம்ம இந்தியன் கம்யூனிட்டி மத்தியில். ஏன்னா நம்ம ஊருக்காரங்க ஒரு ஜோடி வந்து இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் எங்கேயோ வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அது வந்து இந்த நாட்டுக்காரங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு அஃபண்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அஃபண்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கப்புள்ஸை வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது பண்ணி கேள்வி கேட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அதனால மக்களே யார் வந்தாலும் இந்த ரீல்ஸு அது இதுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. இப்போ இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடக்குது. இங்கே என்னன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ எடுக்கிறாங்க. அது என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. மேலே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே வந்து கை வச்சு அவங்க வந்து ஒரு செல்ஃபி மாதிரி எடுக்கிறாங்க. ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்குது. இது பார்த்தோம்னா இங்கே வந்து வேர்ல்டு வார் 2. ஓகே, இது வேர்ல்டு வார் 2ன்னு போட்டிருக்காங்க. நான் வந்து வேர்ல்டு வார் 1ன்னு சொன்னேன். எது உண்மைன்னு தெரியல. இவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே மேலே. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இயர் போட்டிருக்குதுங்க. 1941 45. மேபி இந்த பெவிலியன் வந்து 1941 45 வரைக்கும். இது வேர்ல்டு வார் 2 சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ல்டு வார் 1 வந்து அந்த பக்கம் ஏதாவது இருக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா oops oh sorry சார் ஓகே இது அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க மேபி அந்த சைடு வந்து வேர்ல்டு வார் 1 ஏதாவது போட்டிருக்கலாம். ஸோ மொத்தம் 2 வேர்ல்டு வாருக்கு சேர்ந்தாப்புல தான் இது வந்து பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. வெஸ்ட் விர்ஜினியா, நெப்ராஸ்கா, நார்த் டோகாட்டா அப்படின்ட்டு. இந்த இடம் தாங்க, இங்கே தாங்க அவங்க டான்ஸ் ஆடினது. அந்த கிளிப்பு போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீல்ஸ் போட்டு செமையாக இது பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி அந்த 2 கப்பலை வந்து டிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு அப்படின்ட்டு. இது சின்ன விஷயம் இல்லை, ஏன்னா இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டபுளான ப்ரைஸ். மெமோரியல் சைட் அப்படிங்கிறது வந்து ஒரு வாரில் இறந்தவங்களுக்கான ஒரு இடம். அங்கே வந்து வருஷம் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனால் நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க, இங்கே வந்துட்டு அஃபண்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குது. ஸோ பார்ப்பீங்க நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கம்மியாக இருக்குது போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படி தாங்க. இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், ஹானர் ஆர் வெட்டரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஊருக்காரங்க தப்பே இல்லைங்க. இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக போடல. நம்ம ஊருக்காரங்க பண்ணது கரெக்ட் தான். இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக போடல. இவங்க ரீல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஊருக்காரங்க ரீல்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே வந்து என்ன பண்ணாங்க, அது என்ன கக்கா போகிறானா, தண்ணியில் கால் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான், தண்ணியில் நடக்கூடாதுன்னு போட்டிருக்கான். இங்கே ரீல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவங்க போடல, இவங்க மேலே தப்பு தான். ஆனால் நம்ம ஊருக்காரங்க தப்புன்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே நியாயம் இருக்குது சொல்லுங்கள். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பாருங்கள், அங்கே இருக்கிறது வந்து லிங்கன் மெமோரியல். இங்கேருந்து பார்த்தா அது ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு. அந்த சைடு வந்து லிங்கன் மெமோரியல். அது போகணும், ரொம்ப தூரம் நடக்கணும். இப்போ நீங்கள் டிசி வரணும் அப்படின்னா நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்து கொஞ்சம் 5-6 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் இங்கே மானியம், இங்கேருந்து பார்த்தா மானியம், அது எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இந்த ஊரில். அது என்ன அதான் என்ன இருக்குன்னு தெரியல. மேலே லிஃப்ட் வச்சு மேலே போகணும், வியூ பாயிண்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே வந்தோம்னா ஸோ இது அந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கம் வந்து அட்லாண்டிக் சைட். அங்கே ஏதாவது அதே மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். ஸோ இதுதாங்க, அவ்வளோதாங்க இங்கே. ஓகே இங்கே பாருங்க, ஹவு கியூட் பப்பீஸ் தேர். அந்த பப்பீஸ் போய் ஒரு ஹாய் சொல்லுவோமா? இவங்க வந்து பெட் வாக்கர் நினைக்கிறேன். அவங்களுக்கு நாயை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கல போல் இருக்கு. ஆனால் நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கு நாயை தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு இருக்காங்க, என்ன ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் கைட்ஸ் பறக்குது. ஆனால் நேற்று அளவுக்கு கைட்ஸ் இல்லை. நேற்று கைட் ஃபெஸ்டிவல், அந்த வீடியோஸ் வந்து இப்போது கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ண போகிறேன். அதுவும் சேர்த்து தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடில். இன்றைக்கி வந்து கைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குதுங்க. நல்லா ஒரு இதமான வெதராக இருக்குது. அவ்வளோதான். இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் டிசி வரணும்னு நினச்சிங்கன்னா முழுக்க நடக்கணும். 2 பக்கம் வந்து மியூசியம்ஸாக இருக்கும், ஃப்ரீ மியூசியம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃப்ரீ மியூசியம் இருக்குதோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு பிளான் பண்ணுங்கள். ஒரு மியூசியம் வந்து நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணணும். ஒரு சில மியூசியம் எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரீ என்ட்ரியாக இருக்கும் போல் இருக்குது. அப்படியே வாக்கின் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே தண்ணியெல்லாம் இல்லை. யூஸ்வலாக இங்கே தண்ணி போட்டு ஃபவுண்டைன் தண்ணியெல்லாம் வரும், அது பாட்டு டான்ஸ் ஆடும். அப்புறம் அந்த சைடும் அதே மாதிரி தான், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரியல. நிறைய கூட்டம் வர்றதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து கைட் ஃபெஸ்டிவல் ஏரியாவை பார்க்குறோம். அங்கேருந்து அப்புறம் மியூசியம்ஸ், ஒரு 2 மியூசியம்ஸ் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த மியூசியம்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இல்லைனா அவ்வளோதாங்க. கைட் ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடு வந்து டிசி எபிசோடு முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, கேட்ச் அப் லேட்டர், பாய். வாவ், இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து நான் ஓன் பண்ணேன். இங்கே வந்து அப்படியே நடந்து இருக்காங்க. கொடுக்குவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா வந்து ஆர்மி பர்சன் வந்து வெல்கம் ஹோம் பண்ணுறாங்க போல் இருக்குது. ஒரு நல்ல விஷயமா இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் ஹோம் செரெமனி அப்படின்ட்டு இங்கே ஆரம்பிக்கிறாங்க போல் இருக்குது. வெட்டரன்ஸ் யுனைடெட் ஹோம் லோன்ஸ் வெல்கம் ஹோம். ஓகே, அப்படியே வர்றாங்க.
இவங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். இது ஒரு ஓகே, நம்ம வீடியோகிராஃபர் ஏதோ இருக்காங்க, அந்த பக்கம் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. டிபி ஊற்றிட்டு வராங்க. சூப்பரா. ஆர்மி ஆஃபீஸர்லாம் செம்மையாக இருக்காங்களே. வெல்கம் ஹோம். நல்லா சிரிக்கிறாங்களே. பரவாயில்லையே, ஃபோட்டோ போஸ்டில் கொடுக்குறாங்க. நான் ஏதோ ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஃபோட்டோ எடுக்க விடுறாங்க. பிக் ஸ்மைல். இங்கே வந்து வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, அஃபிஷியல் வீடியோகிராஃபர்ஸ் இதே வர்றாங்க. நம்ம வந்து கரெக்டாக தான் நின்றுருக்கோம். மான்யூமெண்ட் பின்னாடி இருக்குது, மான்யூமெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க போகிறது. Is it for the people who returns from the army? It's Vietnam veterans. Oh, Vietnam. These are all Vietnam veterans. Okay. Today is Vietnam Veterans Day. Yeah, March 29. வியட்நாம் வெட்ரன்ஸ் எல்லோரும் என்னென்னா வந்து அங்கே போர், அந்த வியட்நாம் வாரில் போர் புரிஞ்சவங்க வந்து அவங்கள வந்து கௌரவிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்குது. March 29 நடக்கும் போட்டிருக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அங்கே பின்னாடி வந்து தொப்பியெல்லாம் போட்டுருக்காங்க, அவங்களா தான் இருக்கணும். எங்களுக்கு பின்னாடி அவங்க பேண்ட் ஆளுங்க, அவங்களாம் பேண்ட் ஆளுங்க. எத்தனை மணி? 1 மணிக்கு போட்டுருக்காங்க. இப்போ மணி எவ்வளோ? 12 மணி. I heard the stats in that too, yeah. Last time I see something, she thinks we're அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. இங்கே பாருப்பா, இன்னொரு கூட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஸ்கூல், இந்த அப்புன்னு ஒரு படத்தில் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணுறவங்கெல்லாம் பேட்ச் கொடுப்பாங்க, அந்த மாதிரிங்க குழந்தைகளுக்கெல்லாம் பேட்ச் கொடுத்துருக்காங்க. அங்கே பாரு, பூனைக்குட்டி மாதிரி இருக்குது ஒரு நாய், கையில் தூக்கிட்டு வராங்க. ஓகே, ஆரம்பிச்சிட்டாங்க. Is it 12? Sorry? Is it 1 p.m.? They're going to start about probably almost 5 minutes. 5 minutes. They're going to be Walking all the way to I need a photo like this across the water up to the memorial. next to the Lincoln Memorial. Okay. You do get into it, don't you? I do. I told you I'm married, man. My wife, I know how this goes. I gotta take 82 pictures. No way, this guy's crazy. ஜாலியாக பேசிட்டு I இருக்காங்க found one எல்லாரும். special one to put up with me. That's all it was. 5 நிமிஷத்தில் நடக்காங்களாமா. They're like, why are the guys smiling so much? Great job. All right. Oh, awesome. ஃபோட்டோ எடுத்துக்காங்க. வெல்கம் ஹோம் டீம் இங்கே. Thank you. I just want, hey, Darren, can you're going to share some pictures with my team? You're doing a great job. Oh, thank you. Great job. Right? I got you. Hey, Pam. Big time. Pam. Get in the middle. And we'll get the chili. அவ்வளோதாங்க. ஐயோ, திரும்ப வந்துட்டாங்க போகிறது. ஐயோ, அவங்க முன்னாடி போயிட்டாங்க. இப்போ அடுத்தது இவங்க யாருன்னு தெரியல. இவங்க ஒரு கூட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேண்ட் சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஆனர் பண்ணுறாங்க.
யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து வியட்நாம் போரில் கலந்துட்டு அங்கே எல்லாத்தையும் வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்கள வந்து கௌரவிக்கிற மாதிரி இந்த இவெண்ட் வந்து நடக்குது. எப்போவுமே மார்ச் மாதம் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கப்புறம் நடக்குதான்னு தெரியல, நடக்கும்னு நினைக்கிறேன். இவர் கடைசியாக ஒருத்தர் இருக்கார் 84 ஒரு பேட்ச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த போரில் வந்து நடந்தாங்க. அவங்கள கௌரவிக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சிறப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களாம் பெரிய தலையாட்டு இருக்குது, பெரிய ஆளுங்க போல் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. முன்னாடி அவங்க ஃபேமிலி போயிருக்காங்க, முடிஞ்சது. இவங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் போல் இருக்குது, பேர பிள்ளைங்க போல் இருக்குது. இங்கே ஒருத்தர் பாருங்கள், இவர் வந்து போரில் முடிஞ்சதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. அப்படியே போனோம்னா